மகாதேவா. சித்தபேசா சிவசிதம்பரம் கார்த்திகே நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியோம் வள்ளிகாந்த ஸ்மரணம். சிவசுப்பிரமணியோம். சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டுன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்துன் திருநாமம் தரிப்பார் பொன்னம் வளத்தாடும் தலைவாயன்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனிதான் நல்காயே. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிக மேவும் களி ஆற வரும் ஆனை கடல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. அறிவே அருட்செல்வமே நிறைவே அரசே அடியார் உறவே என் ஆருயிரே மணியே உருகாத நெஞ்சில் பிரிவே துரியம் கடந்த சிவானந்த பேரமுதச் செறிவே கருணை பிளம்பே பஞ்சாக்கர தேசிகனே. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்தாள் ஒரு பொழுது நீங்காமல் யமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் திருவருளும் குருவருளும் கூட்டிவிக்க பெருமானுடைய திருவடிகளை வளர்த்தி அடியனுடைய ஞான குருவாகிய சண்முகமையா அவர்களுடைய திருவடிகளையும் வழுத்தி மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளையும் வழுத்தி சிவப்பிரகாசம் ஆசிரியர் நம்மளுடைய உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளையும் வழுத்தி இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் முக்கரணங்களால் வணங்கி கொண்டு நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து வரும் இந்த சிவப்பிரகாசம் என்னும் சாத்திர நூலில் பொது பகுதியை நிறைவு செய்து சிறப்பு பகுதியில் நாம் அதிலுள்ள 4 பகுதிகளை நிறைவு செய்து இப்பொழுது 5வது பகுதியில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இது பயன் இலக்கணம், இந்த ஆன்மா பெறக்கூடிய பயன் என்ன, அதனுடைய இலக்கணம் எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதுல முதல் பாடல் சரியா, தேசுரம் அருவும் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி ஆசில ஆன்ம லாபம் ஆக 3 ஆகும். 3ம் பாசமது அகல ஞானம் பற்றல் தான்பணியை நீத்தல் ஏசில் நேயத்து அழுந்தல் எனும் இவற்று அடங்கும் அன்றே அப்படிங்கிற பாடலை கடந்த வகுப்புல நாம சிந்தித்தோம்.
அதுல ஆன்ம தரிசனம்னா என்ன, ஆன்ம சுத்தினா என்ன, ஆன்ம லாபம்னா என்ன அப்படின்னு 3 பார்த்தோம். அப்போ இதுல நடப்பது எல்லாம் யாருக்காக அப்படின்னா ஆன்மாவிற்காகத்தான். இருக்கக்கூடிய 3 பொருள் பதி பசு பாசம் அப்படிங்கிற இந்த முப்பொருள்ல எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய இந்த ஆன்மாவுக்காக தான் எல்லாமே நிகழ்கிறது. ஆன்மாவுக்கு தரிசனம் எப்படி நடக்குது, சுத்தி எப்படி இருக்குது, ஆன்மா அடையக்கூடிய லாபம் என்ன அப்படிங்கிறத 3ஐயும் ஒரே பாடல்ல நாம கடந்த வகுப்புல சிந்தித்தோம். இன்று சிந்திக்க இருப்பது அதுல இருந்து ஒண்ணு ஒண்ணா விரித்து சொல்கின்றார். ஆன்ம தரிசனம்னா என்ன, சரியா, ஆன்ம சுத்தினா என்ன, ஆன்மா ஏற்படக்கூடிய லாபம்னா என்ன அப்படின்னு விரித்து சொல்கின்றார். அதுல நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல் அடுத்த பாடல் 72வது பாடலை சிந்திக்கிறோம். தன் அறிவதனால் ஏதும் தனக்கு அறிவு இல்லையேனும் தன்னறிவாக எல்லாம் தனித்தனி பயன் அருந்தும் தன்னறிவு அறியும் தன்மை தன்னாலே தன்னை அறிந்தால் தன்னையும் தானே காணும் தான் அது ஆகி நின்றே. இது நமக்கு பாடலாக வருகிறது. தனக்கு அப்படின்னா இந்த ஆன்மாவுக்கு தன் அறிவு அதனால் தன் சொந்த அறிவினால் ஏதும் எதனையும் அப்படின்னா எதையுமே அறிய முடியாது, அறியவல்ல, அறியவே முடியாது. அறிவு இல்லையேனும் இந்த அறிவு இல்லையானாலும் தன் அறிவாக தன் சொந்த அறிவினாலே எதனையும் அறிவதாக கருதி எல்லாம் விடயங்கள் எல்லாவற்றையும் தனித்தனி ஒவ்வொன்றாக இந்த கருவிகள்னாலதான் அறியுது, ஒவ்வொன்றாக பயன் அருந்தும் பயனை அனுபவிக்கும். ஆனால் தன்னாலே இந்த தன்னாலேங்கிறது சிவஞானத்தாலே தன்னை அறிந்தால் சிவஞானத்தை அறிந்தால் தன் அறிவு தனது அறிவு இந்த ஆன்மாவினது அறிவு அறியும் தன்மை இந்த அறியும் வகையையும் அந்த கருவிகளால் அறியும் வகையையும் தன்னையும் தன் இயல்பையும் தான் அந்த ஆன்மா அது ஆகி நின்று அந்த சிவஞானத்தோடு கூடி நின்று தானே காணும் ஆன்மாவே தரிசிக்கும். இது நமக்கு பதவுரை. சரியா, நம்ம இப்போ இதனுடைய விரிவை பார்க்கலாம். இப்ப கடந்த பாடல்ல 3 சொன்னோம். சரியா, பேசுற மருவும் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆசிலா ஆன்ம லாபம் அப்படிங்கிறத கடந்த பாட்டுல பார்த்தோம். அந்த கடந்த பாட்டுல பார்த்ததனுடைய விரிவை இங்க தனித்தனி பாடல்கள்ல சொல்றாரு. அங்க தொகுத்து சொன்னதை இங்க வகுத்து சொல்றாரு. ஏன்னா தொகுத்தல் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்வது அங்க தொகுத்து சொன்னது, இங்க வகுத்து சொல்றாரு. பிரிச்சு சொல்றது வகுத்து சொல்றாரு. ஆன்ம தரிசனத்துக்கு ஒரு பாட்டு, ஆன்ம சுத்திக்கு ஒரு பாட்டு, ஆன்ம லாபத்துக்கு ஒரு பாட்டு அப்படின்னு தனித்தனியா சொல்றாரு. சரி, இப்ப முதல்ல தரிசனம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். தரிசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா எதை தரிசிக்க வேண்டும், யார் தரிசிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரியா, எந்த பொருளை தரிசிக்கணும், அதை யார் தரிசிக்கணும், எதன் மூலம் தரிசிக்கணும் அப்படின்னு கேள்விகள் வரலாம். இப்ப தரிசிப்பது அப்படின்னு ஒண்ணு இருக்குது, தரிசிக்கப்படுவது அப்படின்னு ஒண்ணு இருக்குது, 2 இருக்குது. அப்ப இந்த 2ம் வேற வேற இருந்தாதான் பார்க்க முடியும். இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம முன்னாடி ஒரு புத்தகம் இருக்கு அப்படின்னா நம்ம புத்தகத்தை பார்க்கிறோம். புத்தகம் வேற இருக்குது, நாம வேற இருக்கிறோம். சரியா, 2 வேறா இருக்கு. அதனால அதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க ஆன்ம தரிசனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, அப்ப பார்ப்பதும் படக்கூடிய பொருளும் ஒன்றா இருக்க முடியாது. அது லாஜிக். சரியா, காண்பவனும் காட்சிப்படும் பொருளும் ஒரே பொருளா இருக்க முடியாது. ஆனா இங்க அதைத்தான் நம்ம செய்ய போறோம். அது எப்படி நகழும் அப்படிங்கறது இதுல சொல்றாரு. அதான் நமக்கு முதல் நூல்ல சிவஞான போதத்துல 9ஆம் நூற்பாவுல
முதல் அதிகரணத்துல 2வது பாட்டுல சொல்லுவார், காட்டிய கண்ணே தனை காணா, கண்ணுக்கு காட்டாய உள்ளத்தை கண் காணா, காட்டிய உள்ளம் தனை காணா, உள்ளத்தின் கண்ணாய கள்வன்தான் உள்ளத்தின் காண் அப்படின்னு சொல்லுவார். சரியா? அப்பங்க தன்னை தரிசிக்கிறது அப்படின்னா தான் தானாக நின்று பார்க்காது. ஆன்மா ஆன்மாவாக நின்று பார்க்காது, தான் தானாக நின்று தன்னையும் தானே காணும். சரியா? தான் அப்படிங்கிறது தன் தலைவன், தான் அதுவாகி நின்று, எதுவாகி அப்படின்னா சிவமாக நின்று காணுமே தவிர தான் தானாக நின்று தன்னை காணாது. இந்த ஆன்மா ஆன்மாவாக நின்று காணாது, ஆனா தானாக நின்று காணலாம். தான்னா அங்க தான்கிற 2 எடுத்துக்கணும். தான்கிறது தன்னை குறிக்கிறதும் சிவத்தை குறிக்கிறதுமா இருக்கு. அப்ப முதல்ல சிவமாக நின்றால் என்ன பண்ண முடியும்? காண முடியும். சரியா? ஏன் அப்படின்னா ஆன்மாங்கிறது ஒரு அறிவு பொருள், ஆன்மாங்கிறது ஒரு சித்து, அது அறிவு பொருள். சரியா? அறிவை தரிசிக்கணும் அப்படின்னா சடத்தை வைத்து தரிசிக்க முடியாது. சித்து பொருளாகிய சிவஞானத்தை கொண்டுதான் தரிசிக்க முடியும். ஏன்னா ஒரு அறிவு பொருளை காணணும்னா இன்னொரு அறிவு பொருளை கொண்டுதான் காண முடியும். அதுக்கு விட கூடுன அறிவு பொருளை வச்சுதான் பார்க்க முடியும். அப்ப சடத்தால, இந்த பாச ஞானத்தால பார்க்க முடியாது. அதை பார்க்கணும் அப்படின்னா சட பொருள்களை பார்க்கலாம், பாச ஞானத்தை கொண்டு சடத்தை தரிசிக்கலாம். சரியா? ஆனா சித்து பொருளை தரிசிக்க முடியாது. அப்ப அறிவு, நம்ம ஆன்மாங்கிறது ஒரு அறிவு பொருள், சித்து பொருள். அப்ப அதை தரிசிக்கணும், அந்த ஆன்மாவை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு மேலான சிவஞானத்தை கொண்டுதான் பார்க்க முடியும். அப்ப நமக்கு சிவஞானம் வரணும். சரியா? நம்ம சிவஞானத்தை கொண்டு பார்க்கணும் அப்படின்னா சிவஞானம் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தா இந்த ஆன்மாவை பார்க்கலாம். அப்ப சிவஞானம் எப்படி வரும் அப்படின்னா சிவத்தை சார்ந்தால் வரும். நீங்க சிவத்தை சார்ந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சிவஞானம் கிடைக்கும். ஏன்னா ஆன்மாங்கிறது சார்ந்ததின் வண்ணமாக இருக்கக்கூடியது. எது கூட சார்ந்தமோ அதனுடைய தன்மை நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம சிவத்து கூட சார்ந்து விட்டோம் என்றால் நமக்கு என்ன வந்துடும்? சிவஞானம் விளங்கிவிடும். சரியா? அப்போ சிவத்தை சார்ந்து சிவஞானம் விளங்கிருச்சுன்னா நமக்கு என்ன பண்ண முடியும்? இந்த ஆன்மாவை தரிசிக்க முடியும். இப்போ ஒரு மாணிக்கம் இருக்குது, மாணிக்கத்து பக்கத்துல ஒரு படிகத்தை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த படிகம் எப்படி தெரியும் அப்படின்னா அந்த மாணிக்கம் போல சிகப்பு நிறமா தெரியும். சரியா? ஆனா அந்த படிகம் சிவப்பு நிறமா தெரியும். அது நிரந்தரமா அப்படின்னா அது நிரந்தரம் அல்ல. சரியா? மாணிக்கத்தை தூரம் எடுத்தாச்சோ இல்ல அந்த படிகத்தை தூரம் நீக்கியாச்சுனாலோ அந்த நிறம் அந்த படிகத்துல தெரிவது இல்லை. சரியா? அப்போ அந்த சிவத்து கூட நம்ம சார்ந்து இருக்கு. அது எப்போ அந்த மாணிக்கம் அந்த படிகம் மாணிக்கத்து கூட சார்ந்து இருக்கிறது வரைக்கும் தான் அதுக்கு சிவப்பு நிறம், அந்த மாணிக்கத்தின் நிறம் இருக்குது. அதுபோல இந்த ஆன்மா சிவத்தை சார்ந்து இருக்கிறது வரைக்கும் தான் அந்த சிவஞானம் இருக்கும். அதை விட்டு நீங்கிருச்சுன்னா அந்த சிவஞானம் போயிரும். சரியா? அப்ப இந்த ஆன்மா தன்னை தான் தனி பொருளாக பார்க்க முடியாது, தன்னை ஒரு தனித்த பொருளாக பார்க்கவே முடியாது. அப்ப எப்படி பார்க்கும் அப்படின்னா அது சிவத்தை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளதான் பார்க்க முடியும். அப்ப சிவத்தை பார்க்கும் பொழுதுதான் தன்னை பார்க்க முடியும். சரியா? அதனாலதான் நம்ம சொன்னோம் ஆன்ம இந்த சிவரூபத்தில் ஆன்ம தரிசனம் அப்படின்னு சொன்னோம். சிவரூபம் அந்த சிவத்துக்குள்ள இருந்துதான் என்ன பண்ண முடியும்? தன்னை பார்க்க முடியும். கடந்த பாடல்ல அதை பார்த்தோம். 3 காலம் போட்டா அதுல இந்த கீழடியில சிவரூபம் இருக்கும், அதுல இருந்து கிராஸா போன ஆன்ம தரிசனம், அங்க தத்துவ சுத்தி நிகழும் அப்படின்னு அந்த கிராஸ் லைனா பார்த்தோம். சரியா? அப்ப தன்னை தனி பொருளா பார்க்கணும்னா சிவத்தை விட்டா, சரியா, சிவஞானம் போயிரும். அப்ப நமக்கு நம்மளை பார்க்க முடியாது. அதனால
சிவஞானம் என்ற கண்ணை கொண்டுதான் பார்க்க முடியும். அப்ப சிவஞானத்துக்கு விடயம் எது அப்படின்னா சிவம்தான். சரியா? அப்ப அந்த சிவத்துக்குள்ளதான் தன்னை பார்க்க முடியுமே தவிர தனியாக பார்க்க முடியாது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இந்த புராணங்கள் எல்லாம் நிறைய இடத்துல படிக்கிறோம். ஏற்கனவே இது சொல்லி இருந்ததுதான். கந்த புராணத்துல நம்ம சொல்லியிருப்போம். சரியா? சூரபதுமன் முருகப்பெருமானை தரிசிக்கிறார் அப்படின்னா அவன் எல்லா கருவிகளையும் இழந்து நிராயுத பாணியா நிக்கிறான். சரியா? அப்ப அந்த முருகப்பெருமான் யாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் அவர் உறவுதான். யாருக்கும் அவர் யாரு கிடையாது, பகை கிடையாது. இந்த ஆன்மாக்கள் எல்லாத்துக்குமே பெருமான் உறவு பொருள் தான், பகை பொருள் கிடையாது. சரியா? இந்த பாசம்தான் பகை பொருள். ஏன்னா அது நமக்கு எதை காட்டணுமோ அதை காட்டாம என்ன பண்ணுது, மாற்றி காட்டுவதனால அதை நம்ம பகைங்கிறோம். பெருமான் உறவு. அதனால அந்த ஆன்மா மேல, சரியா, அந்த சூரபத்மன் மேல அவனுக்கு பிரியம் அவனு நம்முடைய பிள்ளை தானே அப்படின்னு பிரியம் அவனுக்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகின்றார். சரியா? ஏன் அப்படின்னா சூரபத்மன் லேசான ஆள் கிடையாது, நம்மள மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. ஏன் அப்படின்னா அவன் முந்தின பிறவில பெருமான் கூட இருக்கணும்னு 50,000 வருடம் தவம் செய்தவன். சரியா? அப்படி இருக்கிறதுனால அப்பம் பெருமான் அவர் சொல்றாரு, நீ பகைவனா இருந்தால் என்னோட சீக்கிரம் வரலாம், இல்ல உறவா இருக்கணும்னு நினைச்சேன்னா நீ என்ன பண்ணலாம், அதிக காலம் தள்ளிதான் வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிறதுனால எதிரி போல இங்க வாரான், பகைவன் போல. சரி, ஆனா உண்மையிலே யாரு கிடையாது, ஆன்மாக்கள் பெருமானுக்கு பகை கிடையாது. ஆனாலும் இங்க வரும் பொழுது அவரிடத்தில் சண்டை இடுகிறான், பகைவன் போல இருந்து சண்டை இடுகிறான். அப்பந்தான் அவனுக்கு அந்த கண்ணை கொடுக்கிறார். சரியா? பெருமானை பார்ப்பதற்கு. அப்ப பெருமானை பார்ப்பதற்கு அந்த கண்ணை கொடுத்து அதுல அவரையும் காட்டுறாரு. பார்க்கும் பொழுது அவன் எங்க நிக்கிறான், நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெருமானுடைய திருவடியில அவருடைய ஒரு முடியில, அந்த விரல் முடியில, அதுல நுனியில அவன் ஆளக்கூடிய 1008 அண்ட சராசரங்களையும் அதுல காட்டி அதுக்கு உள்ள அவன் நிக்கிறதையும் காட்டுறார். அப்ப இந்த பெருமான் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பெரியவர், இவரை போய் நம்ம பகைத்து கொண்டு போரிடுகிறோமே அப்படின்னு அவனுக்கு கண்ணீர் பொழியுது. வரம் கொடுத்தவர் அல்லவா இவர் நமக்கு அப்படின்னு அந்த இதெல்லாம் நினைச்சு வருந்துறான். வருந்துட்டு அவன் பாட்டும் பாடுறான். காலா இருந்தாலும் பெருமானை சுத்தி சுத்தி கும்பிடுறதுக்கு தான் அந்த காலை கொடுத்திருக்கிறாரு. நாக்கு இருந்ததுன்னா அவனை புகழணும், கை இருந்தா அவனை வணங்கணும், கண்ணு இருந்தா அவனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய புகழை எல்லாம் பாடுறான். சரியா? அப்ப அந்த திருவடி அப்படிங்கிறதுலதான் காட்டுறார். அப்போ பெருமான் எவ்வளவு பெரியவன், நாம் எவ்வளவு சிறுமை அப்படிங்கிறதா தரிசனம். சரியா? அதை தரிசிப்பதுதான் ஆன்ம தரிசனம். இந்த ஆன்மா தன்னுடைய சிறுமையை தரிசிப்பது, அதுதான் ஆன்ம தரிசனம் அப்படின்னு சொல்றாரு. இது நிறைய திருமுறைகள்லயே நமக்கு பாடி இருக்கிறார். சரியா? பெருமானுடைய திருவடியை அடையணும் அப்படிங்கிறத எல்லா அருளாளர்களுமே பாடி இருக்கிறாங்க. அந்த திருவடிக்கு தான், அதுல இருக்கிறதா நமக்கு பாதுகாப்பு. அந்த திருவடிக்குள்ள இருக்கிறதா என்னது, நமக்கு பாதுகாப்பு. அப்போ பெருமான் அந்த திருவடியை தரும் பொழுது எப்படி தருகிறார் அப்படிங்கிறதையும் அப்பர் சாமி சொல்றார். யாருக்கு கொடுக்கிறத அப்படின்னா ராவணனுக்கு கொடுக்கிறத. ஏன்னா ராவணன் என்ன பண்ணனா அப்படின்னா பெருமானுடைய ஏவல்களாக இருக்கக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய நவக்கிரகங்களை தனக்கு படியா போட்டான். சரியா? ஒவ்வொரு படியா போட்டு முதுகுல ஏறி நடந்தான். அப்படி நடந்தவன் தான் இந்த ராவணன். சரியா? பெருமானுக்கு தொண்டு செய்யறவர்களுக்கு துன்பம் கொடுத்தான். அப்ப அது பெருமானுக்கு பிடிக்க கூடாது. சரியா? அப்படி செய்தா என்ன பண்ணணும், இவனை கடுமையா தண்டிக்கணும். அடுத்து அந்த கைலை மலையை சுற்றி வருவதற்கு சோமல் பட்டு நான் அதை பேர்த்து தூர போட்டுருவேன் அப்படின்னுட்டு அந்த கைலை மலையை பேர்க்கிறான். சரியா? அப்ப அது ஒரு பெரிய குற்றம். இப்படி எல்லாம் குற்றம் மேல குற்றம் செய்யக்கூடியவன பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா கைலையில இருந்துகிட்டு அவருடைய ஒரு விரலால மெதுவாக அழுத்துகிறார். சரியா? இவன் கீழூடி இருக்கிறான், கைலை மலைக்கு கீழூடி இருக்கிறான்.
கையில மேலே பேக்கிறதுக்கு கையை வச்சு தூக்கி பாக்குறான். சரியா? அப்ப கொஞ்சம் அழுத்தி ஒரு வேகத்துல லேசா அழுத்தி அழுத்தினா அவன் நசுங்கிடுவான். சரியா? ஆனா பெருமான் அப்படி செய்யல, மெதுவா ஊன்றார் அப்படின்னு சொல்றாரு அப்பர் சுவாமி. சனியும் வெள்ளியும் திங்களும் ஞாயிறும் முனிவனாய் முடிவட பத்துடையான் தனை கனிய ஊன்றிய காரணம் என் கொலோ இனியனாய் நின்ற இன்னம்பர் ஈசனே அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அவரே அதுக்கு பதிலும் சொல்லிக்கிறார். ஏன் அப்படின்னா, நீ இவன் பெருமான் உன்னுடைய ஏவலர்களாக இருக்கக்கூடிய இந்த கிரகங்களை எல்லாம் இப்படி போட்டு துன்பப்படுத்தான். சரியா? அப்படின்னா நீ என்ன பண்ணணும், அவனை நழுக்குன்னு மிதிக்கணும். ஆனா நீ என்ன பண்ற, கனிவோடு ஊனுகின்றாயே, ஏன்பா மெதுவா விரல வைக்கிறியே அப்படின்னுட்டு அவரே பதில் சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவன் காயா இருந்தானாம், அதை அவன் கனிவதற்காக கனிவோடு ஊன்றினார் அப்படின்னு பதில் சொல்றாரு அப்பர் சுவாமி. சரியா? கனிதல் அப்படின்னா ஞானம் வருவதற்காக. சரியா? அவன் காயா இருந்தான் அப்படின்னா ஞானம் இல்லாமல் இருந்தான், அவன் ஞானம் வருவதற்காக கனிவோடு ஊனுனாராம் அந்த கால அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தண்டிக்காம என்ன பண்றாரு பெருமான், கருணை கொடுக்கிறார், ஞானம் வர வைக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுதான் தரிசிக்கிறது. நம்மகிட்டையும் குற்றம் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நான் தான் எல்லாம் செஞ்சேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு. ஏன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு துரும்பை அசைவிப்பது அப்படின்னாலும் சரி, இப்ப உங்க முன்னாடி ஒரு புத்தகம் இருக்குது, ஒரு பேனா இருக்குது, செல்போன் இருக்குது, இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே செல்போனை ஆஃப் பண்ணணும், செல்போனை எடுத்து வைக்கணும்னாலும் அதெல்லாம் நீங்க செய்யல, அதெல்லாம் நம்ம யாரும் செய்யல. சரியா? எல்லாம் பெருமான் நமக்குள்ள இருந்து இயக்குகிறார். ஆனா நம்ம என்ன சொல்றோம், நான் அந்த செல்போனை எடுத்துட்டு வந்தேன், நான் தான் அதை பார்த்தேன், நான் தான் இதை சொன்னேன், இந்த புத்தகத்தை தூக்கி வச்சுட்டேன், இந்த வீட்டை பெருக்கிட்டேன், எல்லாம் நான் செஞ்சுட்டேன்னு சொல்றோம். ஒரு துரும்ப கூட என்ன பண்ண முடியாது, நம்மளால அசைக்க முடியாது. பெருமான் தான் எல்லாம் நிகழ்த்துகின்றார். அப்ப நம்மளுடைய குற்றத்தை உணர்வதுதான் என்னது, இந்த ஆன்ம தரிசனம். அப்ப அந்த யான் எனதுங்கிறது, அப்ப அதெல்லாம் நம்மகிட்ட அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த சிறுமையை உணர்த்துவது, பெருமான் திருவடிக்குள்ள நின்னுக்கிட்டு அந்த சிவஞான விளங்குனாதான் அந்த குற்றத்தை நம்ம உணர முடியும். அது க்ஷண பொழுதுதான் நிகழும். அந்த இதை நம்ம தரிசிக்கல அப்படின்னா மறுபடியும் ஒரு காலம் என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது. அதனாலதான் அதை சொல்றாரு. அதான் இந்த ஆன்ம தரிசனம் அப்படிங்கிறத சொல்றாரு. தன் அறிவதனால் ஏதும் தனக்கு அறிவு இல்லையேனும், நாம் அறிவுடைய பொருளாய் இருந்தாலும் நம்ம அறிவை கொண்டு என்ன பண்ண முடியாது, தனியா எதையும் அறிய முடியாது. நாம படிச்சிருக்கிறோம், எல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் என்ன ஒண்ணும் கிடையாது. சரியா? தன்முனைப்பு போகணும். இதெல்லாம் தன்முனைப்புனால வரக்கூடியது. அப்போ அதுல என்ன சொல்றாரு, ஏதும் தனக்கு அறிவு இல்லையேனும், அது ஏதும் அப்படின்னு சொல்றாரு. ஏதும்னா என்ன அப்படின்னா அது முற்றுமை. சரியா? ஒரு சிறு பொருள் என்ன, துரும்ப கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. அதனாலதான் சொக்கநாத வெண்பாவில சொல்றாரு, உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தையேல் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன், உணர்த்தி என்னோட் பூண்ட மல மாயை கண்மம் போக்கி சிவானந்த தாண்டருள் அருள்வை சொக்கநாதா அப்படின்னு சொல்றார். அருளை வை சொக்கநாதா அப்படின்னு சொக்கநாதா வெண்பாவில குருஞான சம்பந்தர் சொல்றாரு. ஒரு கணம் கூட தனித்து நின்று ஒரு பொருளை அறிய முடியாது. நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு கணப்பொழுது கூட தனித்து நின்று தனித்து நிற்கவே முடியாது. அது என்ன தனித்து நின்று அறிவதற்கு, தனித்து நிற்கவே முடியாது. அப்படி நிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன ஆயிடுவோம், விழுந்து விடுவோம். ஏன்னா நம்ம எல்லாம் எதையாவது ஒன்னை பற்றி கொண்டுதான் நிற்போம். சரியா? தனித்து நிற்கிற பழக்கமே கிடையாது. ஆனாலும் நம்ம என்ன சொல்றோம், எதை செஞ்சாலும் நான் தான் செய்தேன், எனக்குத்தான் தெரியும், நான் தான் சொல்லுவேன், என்னாலதான் நடந்தது அப்படின்னு சொல்றோம். அதான் நாயேன் அப்படின்னு சொல்றார். சரியா? தன்னறிவாக எல்லாம் தனித்தனி பயன் அருந்தும். ஒவ்வொரு நுகரும் போதும் நான் தான் நுகருகிறேன், நான் தான் நுகருவேன்
நான் தான் செய்யறேன் அப்படின்லாம் நினைச்சு அதுக்கு பயனும் ஒவ்வொரு வினையா வந்து துன்பத்தை அனுபவிக்கிறோம். சரியா? எத்தனை துன்பத்தை அனுபவிச்சாலும் நாம் எல்லாம் எப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னா சூதாடி போல. சூதாடி என்ன பண்ணுவான் அப்படின்னா எத்தனை தடவை அவன் தோத்தாலும் சரி என்ன பண்ணுவான், இந்த முறை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சூதுல கெட்டுவான். அப்பவும் தோற்பான், மறுபடியும் ஜெயிச்சிடணும், விட்டதை பிடிச்சிடணும்னு ஒரு நாள் விட்டதை பிடிக்கவும் மாட்டான். சரியா? ஒரு நாள் ஜெயிக்கவும் மாட்டான். அதே கதை தான் நம்மகிட்ட அப்படின்னு சொல்றாரு. எத்தனை எத்தனை துன்பத்தை இந்த உலகத்துல நாம அனுபவிச்சாலும் இந்த உலகத்துல இருந்து நமக்கு போகணும் அப்படின்னு ஆசை வருதா அப்படின்னா ஆசை வராது. இன்னும் ரொம்ப நாள் இருக்கணும், இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், இன்னும் நிறைய நிறைய வீடு வாசல்கள் எல்லாம் கட்டணும், இன்னும் நிறைய நிறைய நகைகள் புடவைகள் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம ஆசைப்படுகிறோமே தவிர இதை எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு இது எல்லாம் இப்ப வேண்டாம்ப்பா, எனக்கு நீ மட்டும் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ற. அதான் சூதாடி போல அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்னைக்கு பெருமானை அடைய முடியும்? ஒரு நாளும் அடைய முடியாது. சரியா? விட்டதை பிடிக்கிறோங்கிற கதையில தான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதான் தன்னறிவு அறியும் தன்மை தன்னாலே தன்னை அறிந்தால். நம் அறிவு உணர்வது. நம்மளுடைய அறிவு எப்படிப்பட்டது? உணர்வது. அப்ப உணர்த்துறவன் நமக்கு அடுத்த அறிவுடைய பொருள். அவன் ஒருத்தனாலதான் நமக்கு என்ன பண்ண முடியுது? உணர முடியுது. அவன் உணர்த்தினால்தான் நாம உணர முடியுது அப்படிங்கிற அறிவு வரணும் முதல்ல. சரியா? தன்னாலே அவனாலே தான் தன்னை அறிந்தால். சரியா? தன்னை அப்படிங்கிறத தன் கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கணும். சரியா? தன்னை அப்படிங்கிறத தன் கூட்டல் ஐ. ஏன் அப்படின்னா அது ஐங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. ஐங்கிறது தலைவன். சரியா? ஐக்கு என்ன அர்த்தம்? தலைவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம எழுத்துக்களா எழுதும் போது ஐங்கிற சொல் ஒரு எழுத்தா நிற்கும். சரியா? சொல்லா இது நிற்கும், எழுத்தா நிற்கும். நம்ம இதுல தனை நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழி நிறைய இருக்குது. சரியா? இப்போ ஈ அப்படிங்கிற எழுத்தை எழுதுறோம் அப்படின்னா அது ஒரு எழுத்தா நிற்கும். அதே அது பொருளை குறித்து வரும் பொழுது அது ஒரு ஈ, பூச்சியை குறிக்கும். அப்படி நமக்கு வருவதனால ஓரெழுத்து ஒரு மொழி நிறைய இருக்குது. அப்ப இங்க ஐ அப்படின்னா தலைவன். அப்ப தலைவனை, சரியா, தன்னை அறிந்தால், தன் தலைவனை அறிந்தால், அவ சிவத்தை அறிந்தோம் அப்படின்னா அவனாலே தன்னால் நம்மளை பார்க்க முடியும். சரியா? அந்த திருக்குறள்ல அந்த ஓரெழுத்து ஒரு மொழி ஐ அப்படிங்கிறதுக்கு 771வது குறள்ல சொல்றார். என்னை முன் நில்லன் மின் தெவ்வீர் பலர் என்னை முன் நின்று கல் நின்றவர் அப்படிங்கிற குறள்ல சொல்றார். அரசனுடைய படைத்தளபதி பேசுறது போல. சரியா? என் தலைவனாகிய அரசன் முன்னால் யாரும் எதிர்த்து நிக்காதீங்க அப்படி ஒரு படை வீரன் சொல்றான். ஏன் அப்படின்னா அப்படி நின்னவங்க எல்லாம் எங்க நிக்கிறாங்க அப்படின்னா நடுகல்லா நிக்கிறாங்க. நடுகல்லா நிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா அவன் உயிரோட இல்லைன்னு அர்த்தம். சரியா? படை வீரர்களுக்கு தான் நடுகள் நடுவார்கள். அப்ப அவன் கல்லா நிப்பான். என் தலைவன் முன்னாடி எதிர்த்து நின்னா அவன் எங்க நிப்பான்? கல்லா நிப்பான். அவன் உடம்புல உசுறு இருக்காது, அவன் செத்து போயிடுவான். என்னுடைய தலைவன் அவனை துவசம் செய்து விடுவான். அதான் பலரன் ஐ அப்படின்னு சொல்றாரு. என்னை முன் நில்லன் மின் தெவ்வீர் பலரன் ஐ அப்படின்னு சொல்றாரு. என் தலைவன் முன்னால அப்படின்னு நின்னீங்கன்னா நீங்க எல்லாம் எப்படி ஆயிருவீங்க? நடுகொல்ல ஆயிருவீங்க அப்படின்னு அந்த ஐங்கிறத சொல்றாரு. அந்த படை தளபதி அரசனுடைய புகழை சொல்லுவது போல அப்படிங்கிற குறள்ல அந்த ஐங்கிறதுக்கு அந்த இடத்துல சொல்றாரு. சரி, அதுல அரசன்கிற வார்த்தை வராது, தலைவன்கிற வார்த்தை வராது.
அந்த ஐங்கிற வார்த்தையை வச்சு நம்ம அதை புரிந்து கொள்றது மாதிரி அதுல அமைச்சிருப்பார். 771வது குறள்ல முதல் வரியில கடைசி எழுத்து நை அப்படின்னு இருக்கும். பலர் நை அப்படிங்கிறது நைங்கிறது அது ஐ அப்படின்னு பிரிச்சு பார்க்கணும். அப்படி அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. அப்ப தன்னையும் தானே காணும் தான் அது ஆகி நின்றே. எனவே தன் ஐயை அறிந்தால், முதல்ல சிவத்தை அறிந்தால் தன்னையும், சரியா, தன்னையும் என்ன அவனுக்கு, சரியா, அவனுக்குள்ள இந்த ஆன்மாவையும் பெருமானுக்குள்ள ஆன்மாவையும் பாசம் எல்லாம், சரியா, அவனுக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். முதல்ல யார பார்க்கணும்? தன்னை பார்க்கணும், தன் தலைவனை பார்க்கணும். தன் தலைவனை பார்த்தால் அவனுக்குள்ள யாரு தெரிவா? இந்த ஆன்மா தெரிவான். ஆன்மாவை பார்த்தா அவனுக்குள்ள எல்லாமே அந்த பாசங்களும் தெரியும், உலகங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த ஆன்மாவை பார்க்க முடியாது. இப்ப நம்மளை பார்க்கிறோமான்னா நம்மளை பார்க்க முடியாது. அதான் முதல்ல சொன்னமே, காட்டிய கண்ணே தன்னை காணா. கண்ணை பார்க்காது. அப்ப ஆன்மாவை பார்க்க முடியாது. அப்ப எப்ப பார்க்க முடியும் அப்படின்னா தலைவனை தரிசித்த பிறகுதான் ஆன்மாவை பார்க்க முடியும். அப்ப தலைவனுக்குள்ளதான் ஆன்மாவை காண முடியும். சரியா? ஒரு ஆன்மா தன்னை பார்க்கணும் அப்படின்னா தலைவன் வழியாகத்தான் பார்க்க முடியுமே தவிர தனி பொருளாகவோ தனி முதலாகவோ நின்று என்ன பண்ண முடியாது, ஒரு காலும் பார்க்க முடியாது. அதுவும் பெருமான் காட்டுவான், இந்த நீ நிக்கிற பாரு, உன்னுடைய இழிவு இப்படி இருக்குது அப்படின்னு அவன் காட்டினால்தான் நம்ம பார்க்க முடியும். சரியா? அப்ப நம்மளுடைய இழிவை பார்ப்பது அப்படிங்கறதான் என்னது? அந்த ஆன்ம தரிசனம். அது எதுக்குள்ள இருந்து பார்க்கணும்? பெருமானுக்குள்ள இருந்துதான் பார்க்க முடியும், சிவமாகி நின்று. சரியா? அதுவாகினா சிவமாகி நின்று ஆன்மாவை சிவத்துக்குள்ள பார்ப்போம். அதுதான் என்னது? ஆன்ம தரிசனம் அப்படின்னு இந்த பாட்டுல இதை விளக்குறாரு. அடுத்த பாட்டுல சொல்றாரு ஆன்ம சுத்தி. அப்ப ஆன்மாவை தரிசிச்சாச்சு. அப்ப சுத்தின்னா என்ன அப்படின்னா தத்துவம் ஆனவற்றின் தன்மைகள் உணரும் காலை உய்த்து அறிந்திட புதிப்பது ஒளி வளர் ஞானமாகும். அத்தன்மை அறியுமாறும் அகன்றிட அதுவாய் ஆன்மா சுத்தமாம் சுத்த ஞானத்து ஒரு முதல் தோன்றும் அன்றே அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆன்மாங்கிறது ஆன்மாவானது தத்துவம் அவற்றின், இந்த தத்துவங்களின் தன்மைகள் உண்மை இயல்புகளை, அப்ப அந்த உண்மை இயல்பு என்னது அப்படின்னா அந்த 36 தத்துவத்தினுடைய உண்மை இயல்புகளை, அப்ப அந்த 36 தத்துவங்களில் இருந்து நீங்குதல் பொருட்டாக, ஏன்னா உண்மை இயல்பு அப்படின்னா அதெல்லாம் நம்ம நீங்கணும், அதுதான் நமக்கு உண்மை இயல்பு. சரியா? உணருங்காலை, சரியா, காலைனா மார்னிங் கிடையாது, அந்த உணருங்கால், அதை ஆராயும் பொழுது ஆராயுங்கால் உய்த்து, சரியா, செலுத்தி, அவற்றில் தனித்தனியாக தன் அறிவை செலுத்தி அறிந்திட ஆராய்ந்து பார்க்க. சரியா? ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்னது ஆகும்? அதெல்லாம் நிலையில்லாத சடமாய் மாயாகாரியம் அப்படிங்கிறத புலப்பட்டு அதுல இருந்து கழிக்க நிலைத்த பொருளான உதிப்பது தோன்றுவது, நிலைத்த பொருளாய் தோன்றுவது ஒளிவளர் பிரகாச மிகுந்த ஞானமாகும். அதுதான் என்னது? சிவஞானம் ஆகும். அத்தன்மை அந்த ஆராய்ச்சி முறையில் அறியுமாறும் அறிகின்ற முறையும், சரியா, அகன்றிட விட்டு நீங்க, சரியா, அதெல்லாம் நம்ம விட்டு நீங்கி தற்போத நிகழ்ச்சி இன்றி அருளாகிய, அது எது அப்படின்னா அந்த ஞானம், அதே ஆகி, சரியா, அந்த ஞானமே ஆய் சுத்தமாம், சரியா, பரிசுத்தம் அடையும். அப்பொழுதுதான் அந்த சுத்த ஞானத்து, அந்த சுத்த ஞானத்தில் பறையில் ஒரு முதல் ஒரு ஒப்பற்ற
முதலாகிய ஞேயம், அது எது? சிவம். சரியா? அந்த சிவ தரிசனம் தோன்றும், விளங்கி தோன்றும். அதுலதான் என்ன கிடைக்கும்? அந்த சிவ தரிசனம் தோன்றும். அதுதான் இந்த ஆன்மாவுக்கு சுத்தி, தன்முனைப்பை நீக்குவதுதான் என்னது? சுத்தி அப்படின்னு இதுல சொல்றாரு. இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ கடந்த பாடல்ல சரியா ஆன்ம தரிசனத்தை பார்த்தோம். இப்போ ஆன்ம சுத்திய சொல்றாரு. தத்துவம் ஆனவற்றின் தன்மைகள் உணரும் காலை உய்ந்தறிந்திட, சரியா, உய்ந்தறிந்திட உதிப்பது ஒளிவளர் ஞானமாகும். அப்ப சிவஞானம் தோன்றும் பொழுது, சிவஞானம் தோன்றும் பொழுது இந்த மண் முதல் நாதம் ஈராகிய 36 தத்துவங்கள் எல்லாம் மாயாகாரியம். அதெல்லாம் என்னது? சடம். சடம் எல்லாமே என்னதுதான்? மாயாகாரியம். சரியா? இந்த சடம் எல்லாம் நிலையில்லாத பொருள். இந்த சடப்பொருள் எல்லாம் நிலையில்லாத பொருள் என்றும், தனக்கு அந்நியமானவை என்றும், இதெல்லாம் நமக்கு வேறான பொருள்கள் என்றும், நாம் சித்து பொருள், நாம யாரு? சித்து, இதற்கு வேறான பகைப்பொருள், இதெல்லாம் நமக்கு பகையாகிய பொருள். அப்ப பகைப்பொருளை எல்லாம் விடுவது, அதை உறவு என்று இவ்வளவு நாளும் நம்ம கூடி நின்றோம். அதெல்லாம் கூடி நின்றதுனால நம்ம ஊனப்பட்டு நின்றோம். இது கூட நிக்கிறோம். சரியா? நமவோடு கூடி இருப்பது நமனோடு கூடுவது. சரியா? மோடு கூடுவது, ஓடு கூடுவது. நமவோடு அது பாசத்தோட கூடி இருப்பது, நமனோடு ஓடு கூடுவது, நோடு கூடுவது அப்படின்னு சொல்றார். அப்ப நமத்தோடு கூடி இருந்தால் அது யாரோட கூடுவது? நமனோடு கூடி இருப்பது. அப்ப அதை விடுவதுதான் என்னது? நமக்கு சிறப்பு நிலை. சரியா? இவ்வளவு நாளும் பகைப்பொருள் கூட இருந்து கொண்டு அதுதான் ஞானம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். சரியா? அப்ப அது ஊனம். இப்ப நம்ம உறவை உறவென்று எண்ணக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம். சிவத்தோடு கூடி இருக்கிறோம். அது நமக்கு ஞானம். அப்ப அதெல்லாம் விடணும். அந்த 36 தத்துவங்களையும் விட்டு விட்டு, அது நமக்கு துன்பம் தந்தது, சரியா, அந்த துன்பத்துக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த தத்துவங்களை எல்லாம் விட்டுட்டு சிவத்தோடு கூடுவது, அதுதான் நமக்கு ஞானம். சரி, அதான் ஒளி வளர் ஞானம். அப்ப அதை உணர்வதுதான், உணர்ந்து கூடுவதுதான் என்னது? ஒளி வளர் ஞானம். அது ஒரு காலமும் நிக்காது, வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஞானம். சரியா? அத்தன்மை அறியுமாறும் அகன்றிட அதுவாய் ஆன்மா. இப்ப இதுவரைக்கும் நாம அந்த அருவிகளோட கூடி, சரியா, சுட்டறிவுனால ஏகதேச பொருளை அறிந்து வருகின்ற அந்த தன்மை நீங்கிட, அந்த பாச சார்பு நீங்கிட, சரியா, அது நீங்கிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது எப்படி நீங்கும் அப்படின்னா அதனுடைய நிலையாமையை நோக்கி நீங்கும். அது எப்படி நீக்கணும்? அதால நிலைத்த பொருள் அல்ல அப்படின்னு அந்த நிலையாமையை நீங்கணும். அதான் நமக்கு அந்த நிலையாமையை எப்படி உணர்வது அப்படின்னா அதை 9ஆம் நூற்பாவில சொல்லி இருக்கிறார். சரியா? ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணின் சிந்தை நாடி உராய் துணை தேர்ந்து என பாசம் ஒருவ. அந்த பாசம்ங்கிறது ஒருவனும். சரியா? தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே. அதான் உராய் துணை தேர்ந்து. சரியா? உராய் துணை. சரியா? அது என்னது? காணல் நீர். சரியா? காணல் நீர் போல அது நிலையில்லாதது. சடப்பொருள் எல்லாம் என்னது? நிலையில்லாதது. இந்த உலகத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாம் எப்படிப்பட்டது? நிலையில்லாதது, அழியக்கூடியது. சரியா? காணல் நீர் போல இருக்கக்கூடியது. அப்ப இது ஒரு காலத்துல நம்ம விட்டு
போகக்கூடியது. அதனால பற்றை விடுவதுதான். சரியா? அப்ப அதுல இருக்கக்கூடிய பற்றுகளை விடணும். அப்ப இந்த பற்றை விட்டாச்சு அப்படின்னா என்ன ஆயிரும்? உலகத்து மேல உள்ள பற்றை எல்லாம் விட்டாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சிவத்து மேல பற்று வரும். ஏன்னா இந்த ஆன்மாங்கிறது எப்போதுமே தனிச்சு நிக்காது. அதையும் பற்றாமல் இதையும் பற்றாமல், சிவத்தையும் பற்றாமல் பாசத்தையும் பற்றாமல் ஆன்மா ஆன்மாவாகவே ஒரு காலும் நிக்காது. ஆன்மா ஒண்ணு பாசத்தை பற்றி நிற்கும், அப்படி இல்லைன்னா சிவத்தை பற்றி நிற்கும். இந்த ரெண்டு பற்றுல ஏதாவது ஒரு பற்று அதுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த பாசத்தின் மேல உள்ள பற்றை நீங்க இன்னொரு பற்று அதுக்கு தேவைப்படும். அது எது அப்படின்னா சிவத்தை பற்றும். அப்ப அந்த சிவத்து மேல அழுந்த இன்னும் அதிக பற்று வர வர எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா பற்றுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமா இந்த பற்றை விடும். அப்ப இங்க வேகமா பற்றினால் இந்த பற்று வேகமா தூரம் விலகும். ஒரு பற்று வேகமா நிகழும், ஒரு பற்று வேகமா விலகும். அப்போ இந்த ஆன்மா முக்தி நிலைக்கு போறது அதுதான். சிவத்தை பற்றுவது அப்படின்னா முக்தி நிலைக்கு போகுது அப்படிங்கறதான். அப்ப அந்த முக்தி நிலைக்கு போக போக சரி அந்த பாச சார்பு நீங்குது. அப்ப சுத்தமாம் சுத்த ஞானத்து ஒரு முதல் தோன்றும் அன்றே. அப்ப அந்த சுத்தமாம் அப்படின்னா அந்த சுத்த ஞானம் தோன்றும். சரியா? அப்ப அந்த நின்மலமான பறை அருள், சரியா, அம்மை, அந்த சிவஞானம், அந்த ஞானம் சுத்த ஞானத்து ஒரு முதல் தோன்றும் அப்படின்னா அந்த அம்மை. சரியா? அந்த சிவஞானம் சுத்த ஞானத்து இதை விட்டாச்சுன்னா நமக்கு சிவஞானம் விளங்கும். அப்ப இந்த சிவஞானம்ங்கிறது வெளியில இருந்து எங்கும் வரல. சிவஞானம் வேற இடத்துல இருந்து நமக்கு வரல. சரியா? சிவஞானம் எங்க இருக்குது அப்படின்னா நம்ம அறிவுக்குள்ளதான் இருக்குது. சரியா? நம்ம அறிவுக்குள்ளதான் இருக்குது. ஏன்னா ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடமா படிச்சிருக்கிறோம். சரியா? அப்ப ஒரே இடத்துலதான், அங்கதான் இருக்குது. அப்ப நம்ம இவ்வளவு நாளும் அது ஏன் தெரியல அப்படின்னா அது நம்ம பாசத்தை பற்றி நின்றதுனால அது நமக்கு வெளிப்படல. அது எப்படி இருக்குது? மறைஞ்சு இருக்குது. இப்ப எப்படி மேகத்துக்குள்ள வெளிச்சம் இருக்கும், அந்த மேகம் தூரம் போயிருச்சுன்னா என்ன ஆயிரும்? அந்த வெளிச்சம் தெரியும், சூரிய வெளிச்சம் தெரியும். அப்ப சிறிது மறைத்து இருந்திருக்குது. சரியா? அது விலகிருச்சுன்னா இந்த சிவஞானம் வெளிப்படும். அப்ப அந்த சிவஞானம் வெளிப்படுது அப்படின்னா சரியா, இங்க எப்படி அந்த மேகம் விலகிச்சுன்னா சூரிய வெளிச்சம் வந்துருச்சோ அது போல இங்க என்ன ஆகுது? அந்த பாசம் விலகிருச்சுன்னா நமக்கு சிவஞானம் வருது. அப்ப சூரியன் அப்படிங்கிறது என்னது? அது ஓமையா சொல்லப்படுது. சிவத்துக்கு, சிவஞானத்துக்கு விளக்கத்துக்கு ஓமை என்னது? சூரியன். அப்ப அந்த வெளிச்சம் வந்தது எதுல இருந்து வந்துச்சுது அப்படின்னா அது சூரியன்ல இருந்து வந்துச்சு. அந்த வெளிச்சம் எதுல இருந்து வந்துச்சுது? சூரியன்ல இருந்து வந்துச்சுது. அப்ப அங்க வெளிச்சம் அப்படிங்கிறது அது ஒரு குணம். அப்ப அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது பொருள்ல இருந்துதான் வரும், குணியில இருந்துதான் குணம் வரும். அப்ப இங்க அருள் வந்தது அப்படின்னா அது எதுல இருந்து வந்திருக்கும்? சிவத்திட்ட இருந்து வந்திருக்கு. அப்ப சிவம்ங்கிறது ஒரு பொருள், அதுக்கு குணம் என்னது? அருள்ங்கிறது குணம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்ப அந்த வெளிச்சம் அது எதுல இருந்து வருது? சூரியன்ல இருந்து வருது. அப்ப இதுவரைக்கும் நம்ம எதைத்தான் பார்த்தோம்? இந்த உலகத்தை தான் பார்த்தோம். அந்த வெளிச்சத்தை கொண்டு உலகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப இந்த உலக ஆசை போயிட்டு அப்படின்னா இப்ப சூரியனை பார்க்கிறோம். சூரியன் எங்க இருக்கு? மேல இருக்குது. சரியா? அது மறைச்சு இருக்குது. அதனால அந்த வெளிச்சத்தை கொண்டு இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். சூரியனை பார்க்காம சிவஞானம் கொண்டு எதை பார்த்துக்கிட்டு இருந்த இதை எது பார்த்துக்கிட்டு இருந்தோம்? பாச ஞானம் கொண்டு இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது மேல பற்று விட்டதுனால, அந்த அருள் வந்ததுனால எது ஆகுது? அந்த சூரியன் அந்த மறைச்சிருந்த மேகத்தை விளக்குனதுனால என்ன ஆகுது? நம்ம சூரியனை பார்க்க ஆரம்பிக்கிறோம். சரியா? அப்ப மேலான அந்த சிவத்தை பார்க்கிறோம். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது கீழான இந்த பற்றுகளை விட்டு விடுகிறோம். இந்த உலக பற்றுகள் எல்லாம் கீழானது அப்படின்னு இதெல்லாம் விட்டு விடுதோம். அப்போ ஒரு முதல் தோன்றும் அன்றே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஞானத்துக்கு ஒரு முதல் ஒளின்னு இருந்தா அந்த ஒளியை உடைய ஒரு பொருள் இருக்கணும். சரியா?
அப்ப அருள் அப்படின்னு இருந்தா அந்த அருளை உடைய ஒரு பொருள் இருக்கணும். அப்ப குணத்தை உடையவன் தான் அந்த சிவம். சரியா? அருள்ங்கிற குணத்தை உடையவன், சக்தியை உடையவன் சத்தன். சரியா? அப்ப அந்த சக்தியை உடையவன் சத்தன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுதான் என்னது? நமக்கு சுத்தி. சரியா? யான் எனது அப்படிங்கறதெல்லாம் நீக்கி அந்த சிவத்தை சேர்வது, அதுதான் என்னது? ஆன்மாவுக்கு சுத்தி அப்படின்னு சொல்றாரு. சரியா? சிவத்தை அறிவது, அதுக்கு உண்டான ஞானம். சரியா? அடுத்த பாட்டுல சொல்றாரு லாபம் என்னது அப்படின்னு. அப்ப தரிசனம், சுத்தி, லாபம் அப்படின்னு இந்த 3வது பாட்டுல சொல்றாரு. உரை தரும் உணர்வும் அன்றி அதன் முதல் உளது என்று இங்கு அறைவது என் எண்ணின் அண்ணல் அருள் எனும் அதுவே அன்றி நிறை ஒளி முதல் அது அன்றி நின்றிடா நிமலனாகும் இறையவன் முதல் அவன்தன் இளங்கருள் சக்தி ஆமே அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாங்க. உரை தரும் அந்த தன்னிடத்தில் பொருந்திய, உரை தரும்னா பொருந்திய, எதுல பொருந்தது அப்படின்னா நம்மகிட்ட தான், அதான் தன்னிடத்தில் பொருந்திய, உணர்வும் அன்றி அந்த ஞான தலையிலும் இல்லாமல், அதன் முதல் அதற்கொரு முதலாகிய ஞேயமும் உள்ளது என்று இருக்கிறது என்று இங்கு இவ்விடத்து இந்த ஞானபாதத்தில் அறைவது என் எனில் சொல்லுவது ஏன் என்றால் அதுவே அந்த ஞானமே அண்ணல், அதுதான் என்னது? சிவத்தினது. அண்ணல்னா சிவம். அருள் எனும் சிற்சக்தி எனப்படும் அன்றி அது அல்லாமல் நிறை ஒளி நிறைந்த சூரிய பிரகாசம். சரி, அந்த உச்சி கிரகணம் முதலது அன்றி தனக்கு முதலாகிய சூரியன் அன்றி நின்றிடா தனித்து நில்லாது அதுபோல நிமலனாகும் அனாதியே மலமில்லாதவனாகிய இறையவன் சிவன் என்னும் நேயமாகின்ற முதல்வன் தன் முதல்வனுடைய இலங்கும் விளங்குகின்ற அருள் அருளாகிய ஞானம் சக்தி ஆம், சிற்சக்தி ஆகும் அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த லாபத்தை சொல்றார். உரை தரும் உணர்வும் அன்றி அதன் முதல் உள்ளது அறைவது என் எனில் அண்ணல் அருள் எனும் அதுவே அன்றி. அறிவுன்னு சொன்னா அறிவுக்கு முதல் உள்ளது அப்படின்னு கடந்த பாடல்ல சொல்லி இருக்கிறீங்க. சரியா? கடந்த பாடல்ல அதைத்தான் பார்த்தோம். அதுக்கு முதல் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஒளின்னு இருந்தா அந்த ஒளிக்கு ஒரு என்னது இருக்குது? சூரியன் ஒண்ணு இருக்குது. அப்ப அருள்னு சொன்னா அருளுக்கு முதலான சிவம்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அறிவுன்னு சொன்னா அறிவுக்கு முதல்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்ப அருள் அப்படின்னா அது உடைய முதல் இருக்குது, ஏன் சொல்றீங்க அப்படின்னு இதுல கேட்கிறார். ஏன் என்னில், ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அருள் என்பது பொருள் இல்லாமல் இருக்காது. சரியா? இப்போ அது எது போல அப்படின்னா ஒளி வருது அப்படின்னா ஒளிக்கு முதலாகிய ஒரு பொருள் இருக்கணும். வெளிச்சம் வருது அப்படின்னா வெளிச்சத்தை தரக்கூடிய பொருள்னு ஒண்ணு இருக்கணும். அதுபோல இப்ப ஞானம் வந்தா ஞானத்தை கொடுக்கக்கூடிய பொருள் ஒண்ணு இருக்கணும். அந்த பொருள் தான் என்னது? சிவம் அப்படின்னு சொல்றாரு. நிறை ஒளி முதல் அது அன்றி நின்றிட நிமலனாகும் இறையவன் முதல் அவன் தன் இளங்கருள் சக்தி ஆமே. அப்ப நிறை ஒளி எங்கும் படர்ந்திருக்கின்ற ஒளியானது, அதான் நிறை ஒளி. ஒரு முதல் அந்த ஒளியை கொடுக்கின்ற சூரியன், முதல் இல்லாமல் ஒளி வராது. அதுபோல நிமலனாகும் இறையவன் அவன்தான். சரியா? அவன் யாரு? பாசமே, அந்த பாசமே இல்லாமல் இருக்கக்கூடியவன் அவன் தான் சிவபெருமான். நம்ம எல்லாம் பாசத்தோட இருக்கக்கூடியவங்க, அவன் பாசமே இல்லாமல் இருக்கக்கூடியவன். அவன்தான் முதல், அவனது அருள் தான் சக்தி, அவனது இலங்கு அருள் சக்தியாமே அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா ஞானம் என்பது அவனுடைய சக்தி, அதை உடையவன் சிவம். சரியா? சக்தியை உடையவன் சிவம்.
அப்போ ஞானம் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, ஞானம் என்பது ஒரு கருவி. ஞானம் என்பது ஒரு கருவி. கருவி எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம வீட்டுல பாத்திரங்கள் இருக்குது. சமையல் கட்டை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நிறைய பாத்திரம் வச்சிருப்போம். ஆனா எல்லா பாத்திரையும் எல்லா இதுக்கும் பயன்படுத்துவோமா அப்படின்னா பயன்படுத்த மாட்டோம். இப்ப கரண்டிகளே வச்சிருப்போம், விதவிதமான கரண்டிகள் வச்சிருப்போம். ஒண்ணு சாப்பாடு எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு கரண்டி, ஒண்ணு சாம்பார் ஊத்துறதுக்கு, அது எனக்கு கொஞ்சம் பெரிய கரண்டியா இருக்கும். சரியா? ஒண்ணு கூட்டு வகைகள் எடுப்பதற்கு அதை விட கொஞ்சம் சின்ன சின்ன கரண்டிகளா வச்சிருப்போம். மோர் ஊத்துறதுக்கு ஒண்ணு, சரியா, ரசம் ஊத்துறதுக்கு ஒண்ணு, எல்லாம் வித்தியாசமா வச்சிருப்போம். ஊறுகாய் எடுப்பதற்கு ஒன்று, சரியா, துவையல் எடுப்பதற்கு ஒன்று. எல்லாம் கரண்டி தானே. எல்லா பொருளையும் எடுக்கிறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி உபயோகிக்கிறோமா என்ன? இல்ல. சரியா? இது எல்லாம் கருவி. எதுக்கு அப்படின்னா அது எல்லாம் வேலை செய்வதற்குத்தான், உணவை பரிமாறுவதற்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருந்து பரிமாறுது. அப்ப கருவிகள் எல்லாம் கர்த்தா நின்று சொல்லுவது போல அத காரியத்தை செய்வதற்குத்தான். சரியா? அதுபோல இங்க ஞானம் அப்படிங்கிற கருவி, அது கருவி. அந்த கருவியை கொண்டு என்ன பண்ணணும்? பயனை செய்யணும். பயனை அடைவதற்குத்தான், ஒரு வேலை செய்வதற்குத்தான். அப்ப அந்த சிவஞானத்தை கொண்டு சிவத்தை அறிவதற்கு தான் அந்த கருவி. சரியா? அந்த கருவியை கொண்டு கர்த்தாவை அடைவது, சிவஞானத்தை கொண்டு சிவத்தை அடைவது, அந்த போகத்தை அனுபவிப்பதுதான் இந்த ஆன்மா அடையக்கூடிய பயன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இங்க. சரியா? அப்ப கருவி எல்லாம் ஒரு காரியத்தை செய்ய. அப்ப அந்த சிவஞானத்தை கொண்டு சிவத்தை அனுபவிப்பதற்கு, அந்த சிவபோகத்தை அனுபவிப்பதற்குத்தான் இந்த கருவிகள் எல்லாம், சிவஞானம் எல்லாம். அப்ப அந்த கருவி எதுக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னா சிவத்தை அடைவதற்கு. அதான் அம்மை, அந்த அருள். சரியா? அருள் எல்லாம் சிவத்தை நாம் அடைவதற்குத்தான். ஏன்னா நம்மளால போய் சிவத்தை அடைய முடியாது, அம்மா தான் சிவத்திட்ட கொண்டு சேர்ப்பா. அதனாலதான் அம்மையை பற்றும் பொழுது அம்மை என்ன பண்றா? அப்படி நம்மை சிவமாக்குகின்றாள். சரியா? சிவத்திட்ட கொண்டு சேர்க்கிறா அப்படின்னு சொல்றோம். அதுதான் பயன் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அப்போ எல்லாத்துக்கும் என்ன வேணும்? ஒரு முதல் வேணும் அப்படின்னு அந்த முதலை பற்றி இந்த பாட்டிலையும் விளக்கி சொல்லி இருக்கிறாரு. அடுத்த பாடல்ல சொல்றாரு, சரியா, சுத்தமாம் சக்தி ஞான சுடர் ஆகும் சிவம் ஒளிந்து அச்சக்திதான் என்றாம் முன்னை தகவிலா மலங்கள் வாட்டி அத்தனை அருளும் எங்கும் அடைந்திடும் இருள் அகற்றி வைத்திடும் இரவி காட்டும் வளர் ஒளி போல் மகிழ்ந்தே அப்படின்னு இந்த பாட்டை சொல்றாரு. இந்த பாட்டை நாம் என்ன பண்ணலாம்? வரக்கூடிய வகுப்புல இருந்து சிந்திக்கலாம் என்று இத்தனை நேரமும் பொறுமையோடு இந்த ஞான செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் கோரி அடியனுடைய இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெட்பை கூர்சை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வை எரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்ய, குறைவிலா துயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நட்டவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக, உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் எண்ணெய் பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான பானமாகி குயில் ஆறும் குளில் திரு ஆவடுதுறை வாழ்குரு நம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.